ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன், கொக்கி, லூப்பு, ப்ரெஸ் பட்டனு, இந்த மாதிரி காஜா அந்த மாதிரிலாம் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கொக்கி வைக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து போன வீடியோவில் நான் வந்து பெட்டிக்கோட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பெட்டிக்கோட்டில் நான் இப்போ வந்து 2 கொக்கி வந்து வைக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ ப்ளவுஸோ பட்டுப்பாவடையோ அந்த மாதிரி என்ன தைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான கொக்கியை வந்து எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி லூப் வந்து நீங்கள் வைக்க போகிறதா இருந்தால் சேம் கொக்கி எத்தனை எடுத்திருக்கீங்களோ அதே மாதிரி, ஓகேவா, அதே மாதிரி லூப் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேவா. இப்போது இதே மாதிரி லூப் வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து அதையும் உங்களுக்கு காட்டுறேன், த்ரெட்டில் எப்படி லூப்பை போடுறதுன்னு, ஓகேவா. அப்புறம் வந்து இப்படி பெரிய சைஸ் நீடில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி கொஞ்சம் பெரிய சைஸ் நீடில் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் யூஸ் பண்ணுறப்பவே, மெட்டீரியல் உங்களுக்கு சொல்கிறப்பவே நான் இந்த நீடில்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நான் கொக்கி தைக்கிறப்போ யூஸ் பண்ணுற நீடிலே வந்து இதுதான், சரிங்களா. ஸோ வந்து இந்த நீடில் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்தாப்பில், சரிங்களா, இப்போ நம்ம என்ன கலர் வந்து ட்ரெஸ்ஸு வந்து எடுக்கிறோமோ அந்த கலருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து கோர்த்து வச்சுக்கணும். அதுவும் எப்படி கோக்கணும், ரெட்டையாக எடுத்து இப்படி கோக்கணும். ரெட்டையாக போடுறப்போ நமக்கு இப்படி 4 த்ரெட்டு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் க்ரிப்பு வந்து நல்லாயிருக்கும், ஓகேவா. ஸோ இப்படி தான் த்ரெட்டு வந்து கோர்க்கணும். ரெட்டையாக போட்டு கோர்த்தா நமக்கு 4 கிடைக்கும், சரிங்களா. ஸோ த்ரெட்டு வந்து சேம் கலருக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால நான் இந்த கலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஓகேவா. அவ்வளோதான். இப்போ சேம் இதே மாதிரி பட்டன் தைக்கிறப்போ நமக்கு ஊசி, நூல், பட்டன் இது மட்டும் போதும். ப்ரெஸ் பட்டனுக்கும் அதே தான். கொக்கி தைக்கிறப்ப மட்டும்தான் இந்த பெரிய சைஸ் நீடில் வேணும். அது மாதிரி டிசி எப்போவுமே வேணும். கலருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒயிட் கலர்னால் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து டிசி வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. இல்லை நல்லா திக்காக வந்து மார்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொக்கி வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் நவுட்டி நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போது நான் வந்து நம்ம போன பெட்டிக்கோட் வந்து ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த பெட்டிக்கோட்டை நான் எடுத்திருக்கேன், ஓகேவா. பெட்டிக்கோட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக அதை நல்லா இப்படி இழுத்து பிடிங்க. இப்படி பிடிச்சிட்டு எந்த சைடு கொக்கி கரெக்டாக இங்கே பாருங்கள், கொக்கி வைக்கிற பீஸ் எப்போவுமே மூடுற மாதிரி இருக்கணும், சரிங்களா. தெரியுதா உங்களுக்கு. இப்போ நான் வந்து இதை தான் வந்து பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கொக்கி வந்து மூடுற மாதிரி இருக்கணும். நம்ம லூப் மாட்டுறது தெரியக்கூடாது. இந்த இடம் அப்படியே க்ளோஸ் ஆயிடணும், சரிங்களா. இப்போ அந்த இடம் க்ளோஸ் ஆயிடணும். ஸோ கொக்கி வந்து நம்ம இந்த பீஸில் தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கொக்கி வைப்போம். அடுத்தது சென்டரில் 2 கொக்கி வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன், சரிங்களா. இப்போது நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பெரிய சைஸ் நீடில் வந்து நம்ம எடுத்து ஒரே ஒரு கிளாத்து, ஓகேவா, ஒரே ஒரு கிளாத்து வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. துணியில் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா இப்படி 2 வாட்டி கரெக்டாக இப்படி நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹோல் கிடச்சிரும். டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும், கொக்கியை பக்கத்துலேயே வச்சுக்கணும். எடுத்து அந்த ஹோல் வழியாக இன்சல்ட் பண்ணி அந்த இன்னொரு ஹோல் வழியாக நீடில் வெளியில் வந்துச்சுல்ல, அந்த ஹோல் வழியாக அதை திருப்பிட்டிங்கன்னா கொக்கி வந்து உள்ளே இன்சல்ட் ஆயிரும். ஸோ இந்த இடம் ரொம்ப செக்யூராக இருக்கும், ஓகேவா. ஸோ நான் ஒன்ஸ் மோர் இன்னொன்று கீழே காட்டுறேன். மறுபடியும் அந்த பெரிய சைஸ் நீடில் நம்ம எடுத்து பாருங்கள், துணியை கூட இப்படி நான் எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி ரொம்ப பெருசாக வந்து நீடில் விடக்கூடாது. இந்த சைஸ் தான் மினிமம். அந்த கொக்கியோட டாப் போர்ஷன் இருக்குல்ல, இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம விடுற மாதிரி இருக்கணும், சரிங்களா. நல்லா மறுபடியும் ஷேக் பண்ணிக்கோங்க. நேராக இது வந்து இந்த நீடில் வந்து இன்சல்ட் பண்ணுறது நேராக இருக்கணும். நம்ம நேராக தான் ஷேக்கும் பண்ணணும். பண்ணிவிட்டு
மாட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக கொக்கி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு. இப்போ இதை எப்படி தைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இந்த நீடில் வந்து நமக்கு தேவையில்லை, டிசி தேவையில்லை. ஓகேவா? நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாத்தை வந்து நீடில் வந்து நமக்கு இந்த இடத்துல கிளாத்தே இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த சைடு தான் கிளாத் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளால் எது கொக்கியை வந்து ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு கிளாத் இருக்கக்கூடாது. இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அது மாதிரி அடியில் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு கிளாத்தை தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போது இருக்கா? த்ரெட்டில் எண்டில் நாட்டு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டில் கரெக்டாக ஒரே ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த த்ரெட்டு இதை வந்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த லூப் நம்ம வந்து இந்த த்ரெட்டு கோக்குறப்போ இது வந்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து முடிச்சு விழுந்துடும். ஸோ இப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டு வந்து நீடிலுக்கு இந்த பக்கம் தான் இருக்கணும். ஓகேவா? ஸ்ட்ராங்காக வந்து முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க, த்ரெட் வந்து கட் ஆயிரும். பாருங்க, பின்னாடி வந்து இருக்கக்கூடாது எதுவுமே. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 லூப் வந்து 4 தையல் வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த பக்கமும் சேம் அதே மாதிரி த்ரெட்டு வந்து இழுக்கணும், பின்னாடி வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம சேம் கலர் போட்டிருந்தா கூட தெரியாது. நான் உங்களுக்கு தச்சு காட்டுறதுனால, இந்த கலர் போட்டிருக்கனால எனக்கு இன்னும் நல்லாவே தெரியும். நான் வந்து இதிலே வந்து உங்களுக்கு 3 இது சொல்லி இப்படி போட்டும் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? இல்லை இப்படி போட்டு அதுக்கப்புறம் இந்த லூப் வழியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? சென்டராக இந்த சென்டரில் நீடிலுக்கு மேலே இப்படி வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துட்டு இதுவும் பின்னாடி வரக்கூடாது. கரெக்டாக 1 2 3. சரிங்களா? விட்டுட்டு மறுபடியும் நம்ம அந்த துணியில் ஒரு சுற்றிக்கலாம். இப்போ நீடில் 1 சுற்றலாம். 1 2 3 சுற்றிட்டு இப்போ நீடில் இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து முடிச்சு விழுந்துடும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம த்ரெட்டு வந்து உள்ள நீடில் வந்து இங்கே மாட்டி தான் வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும் இதுக்கு போதுமானது. ஓகேவா? இப்போது இதே மாதிரி இந்த கொக்கியை நான் வந்து தச்சு காட்டுறேன். பாருங்கள். சரிங்களா? நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளாத்தை இப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த லூப்பில் இப்படி எடுத்தாலும் ஓகே. சரிங்களா? இல்லை இப்படி போட்டே நாங்கள் தச்சுக்கிறோம், எனக்கு அதான் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அப்படியும் நீங்கள் வந்து தச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி தைக்கிறப்போ இந்த மாதிரி முடிச்சு வரும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க.
இது கார்னரில் இருக்கிறனால இது இப்படி தான் இருக்கும். கேமரா வேறு ரொம்ப ஷேக் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போது சென்டரில் விட்டு எடுத்துட்டு இதை நல்லா கொஞ்சம் இழுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1 2 3 நல்லா 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 2 3 நீடிலையும் அதே 3 இது போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து கொக்கி வந்து தச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து இதை வந்து நம்ம எந்த இடத்துல கொக்கி வச்சுருக்கோன்றதை மார்க் பண்ணணும். இந்த இடத்துல தையல் போட்டிருக்கோம்ல, சரிங்களா? தையல் வந்து நம்ம கொக்கி வந்து எங்கே வச்சுருக்கோன்றதை பார்த்து அந்த இடத்துக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல கொக்கி வச்சேன், இங்கே வச்சேன்லாம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக அந்த தையலுக்கு மேலே தான் வந்து நம்ம லூப் வந்து எப்போவுமே தைக்கணும். கொக்கியுமே வந்து மேலே தான் இருக்கணும், கீழெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படி கீழே வச்சிங்க அப்படின்னா இந்த துணி வந்து தூக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ வந்து எப்போவுமே என்ன பண்ணணும், கொக்கியும் மேலே தான் இருக்கணும். லூப் வைக்கிறதும் லூப்பு தைக்கிறதும் வந்து இப்படி தான் இருக்கணும், சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த லூப் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இதை வந்து கரெக்டாக இந்த வாய் வந்து கொக்கி பக்கம்தான் இருக்கணும், சரிங்களா? இப்படி மாட்டுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்படி வச்சு தைச்சேன் அப்படி வச்சு தைச்சேன்லாம் இருக்கக்கூடாது, கொக்கி பார்த்து தான் இது இருக்கணும். ஓகேவா? இப்போ கரெக்டாக அந்த தையலுக்கு மேலே இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. சேம் இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து லூப்பு தைச்சோம்ல, சரி கொக்கி தைச்சோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் 2 முடிச்சு 3 ஒவ்வொரு பக்கமும் 3 முடிச்சு போட்டுக்கோங்க. நான் எவ்வளோ ஸ்லோவாக வீடியோவை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அவசரமே படாதீங்க. இப்போது இதுவுமே வந்து நம்ம நேராக நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் இப்போது கொக்கி தைச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான், வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. 3 தையல் வந்து இந்த ஹோல்லையும் இந்த பக்கம் 3 தையல் வந்து போட்டுக்கலாம். இப்படி போட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நான் போடுறேன்ல இதே மாதிரி எடுத்து நீங்கள் பழகினாலும் ஓகே. ஏதாவது ஒரு இதை ப்ராப்பராக பழகுங்க. அப்படி பழகினா தான் அது வந்து ஸ்பீடு வரும், சரிங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, கொக்கி ரொம்ப நேரமாக தைப்பாங்க, சரிங்களா? இப்போது இந்த பக்கம் முடிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நீடில் நவுட்டி வச்சுட்டு நம்ம ஊக்கில் நம்ம மேலே எடுத்து 3 சுற்றி சுற்றி கட் பண்ணோம்ல, இப்போது அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம சேம் 1 2 3 இந்த முடிச்சு போடுறது நல்லா க்ரிப்பாக இருக்கும், சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம் வந்து த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லூப்பும் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கிளாத்தில் வந்து லூப் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து இப்படி த்ரெட்டு வந்து கொஞ்சமாக இருந்தால் பத்தாது, கொஞ்சம் மறுபடியும் நம்ம த்ரெட்டு வந்து கோத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த லூப் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். சேம் அதே தான். நம்ம வந்து இப்போ சேம் கலரில் போடாதனால நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. இதே இது நம்ம சேம் கலரில் போட்டால் நமக்கு அதுவும் தெரியாது. இப்போ வந்து த்ரெட்டிலே வந்து எப்படி லூப் போடுறேன்னு பார்ப்போம். இந்த இடம் தான் வந்து மார்க்கிங்கு. ஸோ இதுக்கு அடியில் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு அடியில் வந்து இன்சல் பண்ணிக்கலாம். இன்சல் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்கு மேலே, சரிங்களா, வச்சுட்டு சேம் இப்போ அதே இடத்துல நம்ம இன்னொரு வாட்டி மேலே என்ன பண்ணுறோமோ அதே தான் கீழேயும் தெரியும். இப்போ இதே மாதிரி நம்ம 2 வாட்டி, சரிங்களா, நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ மறுபடியும் 3ஆவது வாட்டி நம்ம மேலே வந்து பக்கத்துலேயே வந்து இன்சல் பண்ணிக்கலாம். இன்சல் பண்ணிவிட்டு
அவ்வளோதான். இனி வந்து நம்ம கீழே பண்ணுற வேலை கிடையாது. இப்போ இந்த த்ரெட்டை நம்ம என்ன பண்ணணும், ஒரே மெத்தடு தான். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். இப்போது நான் வந்து இந்த த்ரெட் இங்கே கிடக்கு. ஸோ இந்த த்ரெட்டை தூக்கி என் கைக்கு மேலே வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து கீழே இப்படி போட்டிருக்க த்ரெட்டுக்கு அடியில் இருக்குது. இப்போது அந்த கிளாத் இருக்கா, அந்த கிளாத்தை ஃபுல்லாக அதாவது நம்ம 2 வாட்டி கோர்த்த த்ரெட்டை ஃபுல்லாக எடுத்து நம்ம மெதுவாக இழுக்க வேண்டியதான். மறுபடியும் அதே மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா த்ரெட்டையும் எடுத்துக்கோங்க. துணியில் வந்து ஊசியை கோர்த்துறாதீங்க, சரிங்களா? ரொம்ப தச்சுட்டு இப்படி கீழ் பக்கமாக இழுத்து விடுங்க. ஏன்னா வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டாலும் நல்லா இருக்காது. சரிங்களா? இப்படியே போட்டுகிட்டே வாங்க. இதே மெத்தடு தான். இதில் கொக்கி தைக்கிறப்போ நான் இந்த பக்கம் போட்டேன் அந்த பக்கம் போட்டேன்ற மாதிரி லூப் இதுக்குள்ள த்ரெட்டு லூப்பு போடுறப்போ நம்ம வந்து ஒரே மெத்தடில் தான் போடணும். அப்போ தான் வந்து அது அழகாக வரும். சரிங்களா? இப்போலாம் வந்து இந்த லூப் வந்து அதிகமாக போடுறதில்ல. ப்ளவுஸில் வந்து வி ஷேப் அடித்து அந்த லூப் எடுத்துடுறோம். சரிங்களா? ஆனால் வந்து வேஸ்ட் லைன்கிட்ட இந்த லூப் ஒரே ஒரு லூப்பு வந்து போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இதில் பட்டுப்பாவடைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த லூப்பு தான், த்ரெட் லூப் தான் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை, இந்த லூப் போட கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நேரம் ஆகுதுன்றவங்க தான் இந்த ரெடிமேடு லூப் வாங்கி அடித்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. எவ்வளோ அழகாக தெரியுதா? ஒரே ஷேப்லேயே வருதா? ஸோ இதுதான் வந்து த்ரெட்டு லூப். ஓகேவா? இப்போது சேம் நம்ம இதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது அங்கங்கே மடங்குது அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைங்க. இப்படி பண்ணிடாதீங்க. சரிங்களா? கரெக்டாக சேம் ஒரே மாதிரி வந்து எண்டிங் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல கரெக்டாக முடிகிற டைமில் அதே மாதிரி ஃபஸ்ட்டில் உள்ளே விட்டோம்ல, அதே மாதிரி வந்து நம்ம வந்து உள்ளே வந்து விட்டு அடியில் வந்து இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இங்கே 2 த்ரெட்டு இருக்கா, இந்த த்ரெட்டு இருக்கா, இந்த த்ரெட்டு வந்து இப்போது நம்ம அடியில் திருப்பிட்டு அந்த த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறப்போ நம்ம முடிச்சு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? முடிச்சு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சேம் இப்போ அதே மாதிரி நம்ம விடுறப்போ ஒரு 2 வாட்டி ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரியே பேக்கில் வந்து பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை தூக்கி 1 2 3. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லூப்பும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். தெரியுதா? கொக்கி தைச்சாச்சு. கொக்கி 1க்கு 2 வாட்டி தைச்சாச்சு. சேம் இதே மாதிரி நம்ம லூப்பும் தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பட்டன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது பட்டன் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து தைக்க தெரியும். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த 4 ஹோலில் வர்ற மாதிரி தைக்கணும். அதையும் நான் தைச்சி காட்டுறேன். இப்போ வந்து பட்டன் ஹோல் வந்து வீட்டிலே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டனோட சைஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஒரு டாட், கீழே ஒரு டாட் வச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே, சரிங்களா, அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ரொம்ப சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா நான் வரைஞ்சிருக்கிறது? இப்போது அந்த அவுட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம்.
கரெக்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். சரிங்களா? நீடில் நான் எடுக்கவே இல்லை. நீடில் எடுக்காமல் தைச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. இப்போ சேம் அதே மாதிரி நம்ம இந்த இடத்துலையும் 1 போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், சேம் அதே மாதிரி தைச்ச இடத்துலையே வந்து ஒரு ரஃப் தையல் வந்து போட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஓகேவா? கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு பா ஷேப் கிடச்சிருக்கு. இப்போது இதை நம்ம சென்டர் பண்ணிவிட்டு இப்படி மடக்கி ஒரு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கட் பண்ணிட்டோமா? ஸோ கீழேயும் அதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இப்போ எங்கே த்ரெட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோமா, அதில் ராங் சைடு ரைட் சைடில் தையல் போடாதீங்க. ராங் சைடில் நம்ம இப்போ மேலேருந்து இப்படி தைச்சிட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு போடுறப்போ இந்த கிளாத் எடுத்து அதில் போட்டு விட்ருங்க. ஓகேவா? அப்படி பண்ணுறப்போ அந்த இடத்துல ஒரு முடிச்சு விழுந்துடும். ஓகேவா? நம்ம த்ரெட்டு வந்து உள்ளேருந்து வெளியில் எடுக்க போகிறோம். எடுக்கிறப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து முடிச்சு போட்டுகிட்டே வந்து தைக்க போகிறோம். அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கோங்க மெதுவாக. இப்படி பண்ணுறது நமக்கு வந்து இன்னும் க்ரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ராங் வந்து கரெக்டாக இருக்கும். எப்படி எடுக்கிறேன்னு தெரியுதா? அடியில் நூலை விட்டு அந்த ஹோல் வழியாக இங்கே பாருங்கள், அடியிலே நீடில் தெரியுதா? விட்டு நீடில் சின்ன சைஸில் வந்து கரெக்டாக விடுங்க. விட்டு அந்த லூப் மேலே போட்டு த்ரெட்டை இப்படி எடுத்துருங்க. இப்படியே தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். கவுண்ட் பண்ணுங்கள். உங்கள் பட்டன் சைஸு 7 தையல்னா 7 தையல் 2 பக்கமும் இருக்கணும். அதுக்கு தான் நான் வந்து கவுண்ட் பண்ணி காட்டினே தவிர்த்து 7 தான் போடணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் பட்டனோட சைஸை பொறுத்து. சரிங்களா? இப்போது சேம் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டே வர வேண்டியதான். சரிங்களா? இதே தான், வேறு ஒன்றும் இல்லை. இதே ஷேப்பில் ஃபுல்லாக தைச்சிட்டு வரணும். நான் ஃபுல்லாக இப்படியே உங்களுக்கு தைச்சிட்டே காட்டுறேன். என்னால் எந்த அளவுக்கு ஸ்லோவாக உங்களுக்கு வீடியோ வந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளியராக நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த அளவுக்கு புரியுதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களும் வீட்டில் ஸ்டிச் பண்ணி பார்க்குறீங்களா, என்ன ஏது இதெல்லாம் வந்து நீங்களும் என்ன கூட கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூவாக இப்படியே நம்ம வந்து தைச்சிட்டே வர வேண்டியதான். சரிங்களா? நான் தைச்சிட்டே காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து அதாவது நான் ரொம்ப பக்கத்தில் தையல் போடணும். கொஞ்சம் தள்ளி போட்டாலும் நம்ம பட்டன் ஹோலில் பிசுறு வந்து தெரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த பட்டன் வந்து கரெக்டாக நம்ம உள்ளே மாட்டுற மாதிரி வரணும். சரிங்களா? அவ்வளோதான். முடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். முடிக்கிறப்பவும் சேம் விட்டு 1 2 3 இந்த மாதிரி வந்து தைச்சி முடிச்சிருங்க. அவ்வளோதான். நல்லா இழுத்து நூல் அந்துராமல் இழுத்து தைச்சி கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டன் ஹோல் வந்து எப்படி ரெடியாக இருக்குன்னு. வீட்டிலே தைச்சோன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க. தெரியுதா? இன்னும் பக்கத்தில் தையல் போடணும். இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே பிசுறு வந்து தெரியும்.
தெரியுதா? ஓகேவா? இப்போ வந்து பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? எப்பவும் போல தான். வீட்டில் வந்து பட்டன் தைக்க தெரியுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அடியிலேருந்து விடணும். சரிங்களா? ஹோல் எங்கே இருக்குது விட்டு கிராஸாக வந்து விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடில் ஒரு ஹோல் இருக்கா, இதை எடுத்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுல விடணும். சரிங்களா? அடுத்தது மறுபடியும் இப்போது இந்த மாதிரி ஒரு ஹோல் வழியாக எடுத்துகிட்டு இனிமேல் என்ன பண்ணணும், பக்கத்தில் இப்படி விடணும். ஓகேவா? அடுத்தது இதை எடுத்து இதுக்கு பக்கத்தில் விடணும். இப்படி வந்து நம்ம தையல் போட்டோன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுறப்போ சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நீடில் 1 2 3 இது போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அவ்வளோதான். நம்ம வந்து பட்டன் ஹோலும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ப்ரெஸ் பட்டன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ப்ரெஸ் பட்டன் வந்து ஒரு கார்னரில் ஒன்று வைக்கணும். இதுலேயே அந்த 4 ஹோல் இருக்கும். அந்த 4 ஹோல் வழியாக நம்ம தையல் போட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பட்டன் எடுத்துக்கலாம். வச்சுட்டு இந்த இருக்கா, கீழே இருந்து நம்ம வந்து த்ரெட் வழியாக எடுக்க போகிறோம். சரிங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஹோலில் வந்து ஒரு 2 தையல் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? அப்படியே சுற்றிட்டே வந்துடுங்க. 3 ஹோலில் வந்து தைச்சாச்சு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? உங்களுக்கு எதை எங்கே வைக்கணும்னு, இந்த ப்ரெஸ் பட்டன் வந்து எந்த இடத்துல வைக்கலாம் தெரியுங்களா? கேதரிங் பேண்ட் இருக்கா, அந்த பேண்ட்டில் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? சின்ன பிள்ளைங்க நியூபார்ன் பேபி ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த நியூபார்ன் பேபி ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி த்ரெட்டு வந்து வராமல் கிளாத் வந்து அப்படி சுற்றி தைச்சிக்கோங்க. பட்டன் வந்து கொக்கி வந்து ப்ளவுஸு, பட்டு பாவாடை, இந்த மாதிரி பெட்டிக்கோட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வைக்கலாம். பட்டன்ஸ் வந்து ஷர்ட்டு, இந்த பார்ட்டி ப்ளவுஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து வச்சுக்கலாம். இந்த ப்ரெஸ் பட்டன் வந்து கேதரிங் பேண்ட்டுக்கு கீழே ஓப்பன் வச்சு தைக்கிறப்போ இது வச்சுக்கலாம். நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் கண்டிப்பாக இதை கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வந்து பட்டன் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து எப்படி தூக்கிட்டு இருக்கா, அப்போ இந்த இடம் வந்து எப்படி இருக்கணும், மாட்டுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ இதை வந்து இங்கே வச்சுக்கலாம். த்ரெட்டில் வந்து நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேம் அடியிலேருந்து த்ரெட்டை வந்து எடுத்துட்டு இதுலேயும் வந்து அந்த 2 ஹோல் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொசன்னு இருக்கக்கூடாது, எனக்கு நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அந்த ஹோல் வழியாகவே மறுபடியும் த்ரெட்டை வந்து நீடில் வந்து இன்சல்ட் பண்ணிவிட்டு சேம் இப்போது இந்த பக்கம் இருக்கா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா, அந்த ஃபினிஷிங் வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஓகேவா?
வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னா அந்தளவுக்கு வந்து நிறையா வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் இல்லையா. இன்னும் டெய்லரிங் கிளாஸ்லலாம் வந்து பாருங்கள், ரொம்ப நேரம் பேசி நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையான்னு கேட்டால் அது உங்களுக்கு இப்போ தெரியாது, பின்னாடி வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். ஐயோ இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களான்றது அந்த டைமில் தான் நமக்கு யோசிக்கவே தோணும். சரிங்களா. ஸோ வந்து கிளாஸ் வந்து ஷார்ட்டாக முடிக்கிற கிளாஸை வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சிருவேன். லென்த்தாக போடுற கிளாஸை லென்த்தாக போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா. ஸோ இதையும் நம்ம ரெட் வழியாக வெளியில் வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு சேம் இதே மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ரெஸ் பட்டனை வந்து ஸ்டிச் பண்ண பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கொசன்னு இருக்கும், மற்றபடி ஒன்றும் தெரியாது. ஓகேவா. இப்போது சேம் நம்ம வந்து முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு எப்போவும் போடுற மாதிரி தான். அவ்வளோதான். தெரியுதா. இப்போ இந்த 2 பட்டனையும் இப்போ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து பட்டன் ஹோல், ப்ரெஸ் பட்டன், கொக்கி எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒன்றையும் தச்சு பாருங்கள். ஒன்று தச்சுட்டு நான் தச்சிட்டேன்னு சொல்லாதீங்க. ஒரு 4-5 வாட்டி கூட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் மறக்காமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜே புஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.